காலமானது கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியிலேயே தொடங்கியது. இந்த நிலையில் இன்று முதல் வருகிற 30ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கோடை காலம் என்றாலே அதிக அளவில் வெயிலின் தாக்கமானது இருக்கும். இந்த நிலையில் வெப்ப அலை அதிக அளவு வீசுவதற்கான எச்சரிக்கையானது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெயிலின் வெப்பநிலையானது அதிகரித்து வருகிறது. வெப்ப அலை வீசி வருகிறது. கடலோர பகுதிகளில் 100 டிகிரி வரை வெயில் நேற்று தினம் இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு வெப்ப அந்த அலை வீசுவதற்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நீடித்து வருவதால் இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல வட தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இன்று முதல் வரக்கூடிய இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கோவை, திருப்பூர், கரூர் மாவட்டங்களுக்கு நேற்றைய தினம் 16 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று 14 மாவட்டங்களுக்கு அந்த அதிக அளவில் வெப்ப அலை வீசுவதற்கான மஞ்சள் அலர்ட்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் 3 டிகிரி முதல் 5 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை ஒடிசாவின் சில பகுதிகள், அதே போல மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் 5 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசும் எனவும் எச்சரிக்கையானது தொடர்ந்து விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பிலும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கரூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, திருப்பூர் ஆகிய 14 மாவட்டங்களில் இன்று மஞ்சள் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை அடுத்து வரக்கூடிய ஒரு 4 நாட்களுக்கு இந்த வெப்பத்தின் தாக்கமானது அதிகமாக இருக்கும் எனவும் வெப்ப அலை வீசும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னும் மே மாதத்தில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் எனவும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கத்திரி வெயிலானது வரக்கூடிய மே மாதம் தொடக்கத்தில் இன்னும் ஒரு வார இடைப்பட்ட காலத்தில் கத்திரி வெயிலானது தொடங்க உள்ளது. தொடங்கி வருகிற மே மாதம் இறுதி வரையில் இந்த கத்தரி வெயிலானது நீடிக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தமிழகத்தில் வெப்பத்தை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாட்டில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நலவாழ்வு மையங்கள், அதே போல சமூக நல மையங்கள், மகப்பேறு மருத்துவமனைகள் என அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எனவும் அதே போல வெளியில் பணிக்கு செல்பவர்கள், வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், அதே போல வெளிப்புறமாக பணி செய்யக்கூடியவர்கள், கட்டட வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே பாதுகாப்பான முறையில் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு சார்பிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் நேற்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பொதுமக்களும் அனாவசியமின்றி தேவையில்லாததற்காக வெளியே வர வேண்டாம் எனவும் அரசு சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக குழந்தைகள், அதே போல வயதானவர்கள், இறைநோய் உள்ளவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வெளியில் வரும்பொழுது பருத்தி தொப்பி அணிந்து வர வேண்டும் எனவும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெயிலின் தாக்கமானது வரக்கூடிய மே மாதத்தில் அதிகமாக இருக்கும் என்பதால் அரசு தன்னால் முடிந்தவரை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் கூட பொதுமக்களும் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுரையானது அரசு தரப்பில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்
இந்த வெப்ப அலையானது வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தொடரக்கூடிய நிலையில் கத்தரி வெயிலும் தொடங்க இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் தற்பொழுது இன்று நாம் இருக்கக்கூடிய பகுதியில் கூட காலை 8 மணி முதலே சென்னையில் வெயிலின் தாக்கமானது சாலையில் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. போக போக ஒரு 10 மணி 11 மணி 12 மணி அளவில் வெயிலின் தாக்கமானது கடுமையாக இருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராஜி.